ஆனால் மணிவாசகர் சொல்லுகிறார் இது வெறுவார்த்தை கிடையாது, திருவார்த்தை என்று சொல்லுகிறார். அந்த திருவார்த்தை குருநாதனுடைய வாயிலே இருந்து வந்தால் அது வெறுவார்த்தை அல்ல, அது திருவார்த்தை. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அம்பல பாட்டே அரும்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் வெறும்பாட்டுன்னு சொல்லுறார். முத்துத்தாண்டவர்னு ஒரு பெரியவர் சீர்காழியில் இருந்தார். அவர் தினந்தோறும் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணுவார். சீர்காழியிலிருந்து சிதம்பரம் ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து போவாராம். அன்னைக்கெல்லாம் நடந்து போனாங்க இங்கே சிதம்பரத்துக்கு. சிதம்பரம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய இடத்துல அப்படின்னா காட்டுக்குள்ளே பூந்து வயல் வரப்புகளில் பூந்து தான் அவர்கள் புகுந்து தான் போவார்கள். அப்படி போகும்போது அவரை பாம்பு கடிச்சிருச்சு. கடித்தது பாம்புன்னு தெரிஞ்சு கூட அவர் கொஞ்சம் கூட இது பண்ணலை, திருநீரை அப்படியே பூசிக்கொண்டு நேராக உயிர் போனாலும் சிதம்பரத்தில் உயிர் போகணும்னு போனாரா. அங்கே போய் ஒரு கிருதியை பாடினார், ஒரு கீர்த்தனையை பாடினார், திருநீரை பூசினார். என்ன ஆச்சரியம், விஷம் உடம்புல ஏறலை. அருமருந்தோரு தனி மருந்திதை அம்பலத்தே கண்டேன. அருமருந்தோரு தனி மருந்திதை அம்பலத்தே கண்டேன. கொன்றை அணிந்த மருந்து தும்பை கொன்றை அணிந்த மருந்து போதை மார்பில் சேர்ந்த மருந்து இல்லை அம்பலத்தில் ஆடும் மருந்து. இல்லை அம்பலத்தில் ஆடும் மருந்து அது மருந்தோ. அது மருந்தோ தனி மருந்திதை அம்பலத்தே கண்டே. அப்படின்னு பாடினார்.